எந்நாடு சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் கிளைக்கே சதாசிவ நகரில் சதாசிவ நாதராக எம்பெருமான் ஈசன் திருவுருவ மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டிருக்கும் ஆலயத்தின் அடியன். நம்முடைய வாழ்க்கை என்பது மிக உன்னதமான இறைவனுடைய படைப்பாகும் மனித படைப்பு. அந்த மனித படைப்பு என்பது நாம் ஒவ்வொரு நாளும் உறங்கி கண் விழிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு புனிதமான ஒரு பிறந்த நாள் தினமாகும். ஒவ்வொரு நாளுமே நம் வாழ்க்கையில் காலை என்பது ஒரு புனிதமான ஒரு புது நாளாக தான் இக்காலகட்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த கலியுக காலகட்டத்திலே மனிதன் இரவு உறங்கி காலையில் கண் விழிப்பது என்பது அவன் மரணத்திற்கு சமமான நிகழ்வுகளாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இரவில் உறங்கின்ற தருவாயிலேயே அவருடைய ஆன்மாவானது உடலை விட்டு பிரிகிற சில சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த கலியுக காலகட்டத்திலேயே நாம் ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் ஈசனை வழிபாடு செய்து எம்பெருமான் ஈசனை துதித்து அவர் பெருமைகளே நாம் பேசி வாழ்கின்ற தருவாயில் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் இடர்களையும் எம்பெருமான் ஈசன் அதில் இருந்து நம்மளை சிறிதளவில் பாதிப்பு இல்லாமல் ஒரு சிறு பாதிப்போடு நம்மளை எம்பெருமான் ஈசன் காப்பாற்றுவார் என்பது சத்தியமான உண்மையாகும். அப்படி நாம் இரவில் உறங்கி காலையில் கண் விழிப்பது என்பது ஒரு புதிய தினமாக இருக்கின்ற காரணத்தினால் மங்களகரமான விஷயங்களை காதில் கேட்பது, சில பார்த்தவுடனே நம்முடைய ஆன்மாவிற்கு அந்த தினம் ஒரு உன்னத தினமாக அமைந்து நாம் எதை செய்தாலும் அவற்றில் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைவதற்கு சில பொருள்களை நாம் பார்ப்பது மிக சிறப்பாகும். அப்படிப்பட்ட இந்த கலியுக காலகட்டத்திலே காலையில் எழுந்தவுடனே தயவு செய்து மற்றவருடைய முகத்தை பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டுமாகும். அது நாம் உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது நட்புகளாக இருந்தாலும் சரி, காலை கண் விழித்தவுடனே நாம் 2 உள்ளங்கைகளை பார்ப்பது உன்னதமான ஒரு செயலாகும். அது மட்டுமில்லாமல் காலையில் எழுந்து கண்ணாடி முன் தன்னுடைய முகத்தை பார்ப்பது மிக மிக ஒரு உன்னதமான செயலாகும். அப்படி பார்க்கின்ற தருவாயில் அந்த தினத்தில் நாம் சில நல்ல விஷயங்களை, நல்ல மன அமைதியோடு நல்ல எண்ணங்களை நாம் அடைவதற்கு வழிவகுக்கக்கூடிய தினமாகும். காலையில் எழுந்தவுடனே சில பேர்கள் என்ன பண்ணியிருப்பார்கள் என்றால், தன்னுடைய வீடுகளிலே மிக கொடுமையான மற்ற மிருகங்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய சில படங்களை தன்னுடைய சுவற்றில் ஒட்டி வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு கொடூரமான ஒரு மிருகங்களை நாம் பார்க்கின்ற சமயத்தில் நம்முடைய ஆத்மாவானது காலையிலே மிக ஒரு புனிதமான ஒரு நிகழ்வோடு ஒரு அசுபகுணம் மிகுந்த ஒரு விலங்குகளை பார்க்கின்ற தினத்தில் அந்த தினமானது நமக்கு எல்லாமே அசுப குணங்களாக நிகழக்கூடிய நிகழ்வாக மாறிவிடும். காலையில் நாம் கண் விழித்தவுடனே நம்முடைய படுக்க அறையில் மகாலட்சுமியினுடைய போட்டோ அல்லது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு மலராக இருக்கக்கூடிய தாமரை மலருடைய படத்தை நம்முடைய படுக்கறையில் ஒட்டி வைத்து மகாலட்சுமி அல்லது தாமரை பூவை நான் பார்க்கின்ற சமயத்தில் மிக மிக ஒரு உன்னதமான நமக்கு செல்வங்களையும் சிறப்புகளையும் தரக்கூடிய ஒரு தினமாக அன்றைக்கு அமைவது என்பது சத்தியமான உண்மையாகும்.
உழைக்கின்ற தருவாயில் உழைப்போடு இறையர்களோடு இருந்தால் மட்டுமே நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். அதேபோல் நாம் கண் விழித்தவுடனே விக்கிரகங்களை பார்ப்பது, கோவிலை பார்ப்பது மிகுந்த ஒரு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகும். சில வீடுகளிலே காலையில் எழுந்த உடனே அந்த இல்லத்திலே சண்டைகளோடு எழுந்திருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளேயே சில சண்டைகளோடு காலை தினமானது அந்த தினமானது விடுகின்ற தருவாயில் அந்த தினத்தில் அவர்கள் எதை செய்தாலுமே வெற்றி என்ற இலக்கை அடைய முடியாது. அந்த தினம் என்பது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல தினத்தை அவர்களே அந்த தினத்தை என்ன பண்ணுகிறார்கள், நாசமாக்கி கொள்ளக்கூடிய தினமாக மாற்றிக்கொள்கிறார்கள். காலையில் எழுந்தவுடனே சண்டைகளோடு எழுந்திருக்கிறார்கள். சில வீடுகளிலே பார்க்கின்ற பொழுது காலையிலே எழுந்தவுடனே சில வார்த்தைகள், வக்கிரமான வார்த்தைகள், காதால் கேட்க முடியாத வார்த்தைகளோடு தன் குழந்தைகளை எழுப்புவதாக இருந்தாலும் சரி, கணவனை எழுப்புவதாக இருந்தாலும் சரி, தாய்மார்கள் அல்லது தந்தையார் தன்னுடைய மனைவியோ அல்லது குழந்தைகளையோ இது மாறி மாறி அந்த காலையில் எழுந்தவுடனே அந்த அசுபக்கூடம் மிகுந்த வார்த்தைகள் தன் காதால் கேட்டு எழுந்துகின்ற தருவாயில் அந்த தினத்தில் இறைவன் கொடுத்த ஒரு உன்னதமான தினத்தை பயனற்ற தினமாக மாறி அவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக நடைபெறாது. குழந்தைகளே கல்வி ஸ்தானத்தில் மேன்மையை பெற முடியாது. கணவன் அன்ற தினமானது செய்கின்ற தொழிலே மேன்மை பெற முடியாது. மனைவி எதை செய்கிறார்களோ அதற்றிலே நிம்மதி அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நாளாக நாம் வகுத்து கொள்ளாமல் அந்த தினம் இறைவன் கொடுத்த ஒரு நாளை தம்முடைய ஆத்மா காலையில் எழுந்தவுடனே தன் மனதுக்குள் எந்த நிகழ்வுகளை அது பதிய வைக்கின்றதோ அந்த பதிவினுடைய அமைப்பின் ரீதியாக தான் அந்த தினமானது உங்களுக்கு உன்னதமான தினமாகும். காலையிலே எழுந்து நீ எதை பார்த்தாய் என்று கேட்டால் சொல்லி மறந்து விடுவோம். ஆகையினால் ஒவ்வொருவரும் காலையில் எழுந்தவுடனே மங்களகரமான விஷயங்களை பார்த்து, மங்களகரமான விஷயங்களை காதால் கேட்டு அந்த தினத்தை நாம் ஒரு உன்னத தினமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றுகின்ற ஒரு சிறந்த தினமானது நாம் அந்த தினத்தில் எதை செய்கின்றோமோ அதை நாம் என்ன பண்ண முடியும், சிறந்த முறையில் அடைய முடியும். இது நமக்கு சித்தர்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சித்தர்களுமே நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி வாழ வேண்டும், நீ எந்த இலக்கை அடைவதற்கு எப்படி நீ பயணம் செய்யும் என்பதை நம்முடைய இந்து மத சாஸ்திரங்கள் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றன. நாம் அதிக வகையான ஞானம் பெறுவதற்காக வேண்டி படிக்க வேண்டியது ஆன்மீக புத்தகமாகும். வாழ்க்கையில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு தொழில் சம்பந்த புத்தகத்தை படித்தாலும் கூட ஞானம் என்பது சிறந்து விளங்கினால் மட்டுமே நம்முடைய இலக்கை அடைய முடியும். ஆகையினால் நல்ல வகையான சித்தர்கள் அருளிய ஆன்மீக புத்தகங்களை நாம் வாங்கி படிக்கின்ற சமயத்தில் நம் வாழ்க்கை செம்மையாகும், சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருவரும் காலையில் விடிய உடனே அழகான தாமரை பூவினுடைய முகத்தில் முழித்து அந்த தினம் உங்களுக்கு தாமரை மலர்வதை போல உங்கள் குடும்பமானது மலர்ந்து எம்பெருமான் ஈசனுடைய அருளும் எம்பெருமான் ஈசனுடைய கருணையும் உங்கள் குடும்பத்தில் கிடைக்கப்பெற்று எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு சதாசிவநாதர் அருள்புரியட்டும். ஓம் நமோ நமச்சிவாய நமஹ.